10th Standard, Unit 4, History, The World After World War II. World War IIக்கு அப்புறம் உலகத்தில் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நான் மகாலட்சுமி. Introduction. In the aftermath of Second World War, a new era began. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு எரா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எரா அப்படின்றது ஒரு புதுசாக ஒரு லைஃபே வந்து வேர்ல்டுலேயே வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தது. ஒரு சில குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து அது எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புதுசாக ஒரு எரா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இட் வாஸ் அ பிகினிங் ஆஃப் தி டெக்லைன் ஆஃப் யூரோப்பியன் காலனிஸ், எம்பையர்ஸ் அண்ட் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் காலனிஸ் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. இந்த எராவுடைய பிகினிங் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த எரா எப்போலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இந்த யூரோப்பியன் காலனிஸ் இருந்தது. யூரோப்பியன் அப்படின்னும் போது இந்த இங்கிலாந்து அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்க, வேறு கண்ட்ரீஸு வேறு காண்டினென்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அவங்கள அந்த இடத்துல இருக்கிறவங்கள வந்து அடிமையாக்கி அவங்க மூலிமா இவங்க வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் வந்து காலனிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த காலனிஸில் இவங்களுடைய யூரோப்பியன்ஸுடைய பவர் வந்து குறைய ஆரம்பிச்சுது. அதுதான் வந்து இந்த நியூ எராவுடைய பிகினிங். அதே மாதிரி அந்த காலனிஸில் முக்கியமாக ஏஷியா, ஆஃப்ரிக்கா இந்த காண்டினென்ட்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பவர்ஸில் இருந்த சில காலனிஸ்க்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது, விடுதலை கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாச்சு இந்த வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம். இஃப் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வார் ஒன் லெட் டு த கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் ஏஷியா, த செகண்ட் வேர்ல்டு வார் பிளேட் அ பிக் பார்ட் இன் தி கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் இன் சைனா. வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் ஏற்பட்டுச்சு, புரட்சி, கம்யூனிசம் புரட்சி வந்து ரஷ்யாவில் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி வேர்ல்டு வார் டூ உடைய எண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கம்யூனிஸ்டுடைய புரட்சி வந்து சைனாவில் ஏற்பட்டுச்சு. இந்த emergence of the US and the USSR as superpowers resulted in the division of the world into two antagonistic blocs. இந்த வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸும் யூஎஸ்எஸ்ஆரும் பெரிய பெரிய பவர்ஸாக வந்து இவங்க உருவாக்கிட்டாங்க. உருவாகினதுக்கப்புறம் ரெண்டு ஆன்டகோனிஸ்ட் பிளாக்ஸாக வந்து நம்ம வேர்ல்டே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய பெரிய பவர்ஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து இது உருவாயிடுச்சு. கோல்டு வார் சிச்சுவேஷன் ட்ரிகர்ட் டெட்லி கான்ஃப்ளிக்ஸ் இன் கொரியா, கியூபா, வியட்நாம் அண்ட் வெஸ்ட் ஏஷியா. இந்த கோல்டு வார் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்தந்த உள்நாட்டில் ஏற்படக்கூடிய அந்த பூசல்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்தந்த உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள், நிறைய போர்கள்லாம் வந்து நடந்தது. முக்கியமாக சொல்ல போனால் கொரியா, கியூபா, வியட்நாம், வெஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி இடங்களில் கோல்டு வார்ஸ் ஏற்பட்டுச்சு. Under the Marshall Plan for reconstruction of war-ravaged Europe, the US won the trust of the great powers in Europe. ஸோ இந்த மார்ஷல் பிளான் ஒன்று பண்ணாங்க. என்னென்னா, வார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாரில் ஏற்படக்கூடிய டேமேஜை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, மறுபடியும் உருவாக்குறது யூரோப்பில் முக்கியமாக அப்படின்னும் போது யூஎஸ் வந்து இவங்களுடைய நம்பிக்கையை வந்து எடுத்துச்சு. இவங்க ஒரு கிரேட் பவர்ஸாக வந்து யூரோப்பில் இருந்தாங்க. யூஎஸ்காரங்க Soviet Russia, by demonstrating solidarity with the liberation struggles of countries in Asia and Africa, earned the goodwill of the latter. ஸோ சோவியட் யூனியன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தான் தனிச்சு நிற்கிற மாதிரியும் லிபரேஷன் ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது காலனி ஏஷியா, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்து லிபரேஷனாக விடுதலைக்காக அவங்க போராட்டங்களில் வந்து இவங்க தனிச்சு நின்று இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால இந்த ஏஷியா, ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இவங்களுக்கு நல்ல பேர் இருந்தது. தி நான் அலைன்ட் மூமெண்ட் பிளேட் லிமிட்டட் ரோல் இன் கண்டெய்னிங் தி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த டூ பவர் பிளாக்ஸ். இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டுன்னு ஒன்று நடந்தது. ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு பெரிய பெரிய பிளாக்ஸ் பவர்ஸ் இருக்குல்ல, யூஎஸ்எஸ்ஆர் ரெண்டு பெரிய பெரிய பவர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுடைய அந்த சண்டையில் வந்து இவங்களால பெரிய ஒரு விஷயமாக வந்து அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. அதாவது நான் அலைன் மூமெண்ட்டால் இந்த யூஎஸ்க்கும் யூஎஸ்எஸ்ஆருக்கும் நடந்த பெரிய பிரச்சனைகளில் இவங்களால நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமல் இருந்தது. இன் அ பிட் டு ரிகிள் ஆன் ஆஃப் யூஎஸ் கண்ட்ரோல், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஸ்டார்டட் தி யூரோப்பியன் மூமெண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப். ஸோ இங்கே
ஸோ இங்கே யூஎஸுடைய கண்ட்ரோல்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, யூரோப்பியன் மூமெண்ட்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் ஆரம்பித்து அது மூலயமா கவுன்சில் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிக்கிறது, அசோசியேஷன் மாதிரி ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பித்தாங்க. ஏன்னா யூஎஸுடைய கண்ட்ரோல்லேருந்து அவங்க வெளியே வந்துடணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தாங்க. This developed into a European common market and finally into what is today the European Union. இந்த மாதிரி உருவானது தான் வந்து இப்போ என்ன சொல்கிறோன்னா யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அது யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க. அதை வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம், EU அப்படின்னு சொல்லுவோம். The Cold War period ended with the fall of Berlin Wall. இந்த உள்ளுக்குள்ளே உள்நாட்டு பூசல்கள்லாம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு இல்லையா, அது எப்போ முடிஞ்சது அப்படின்னா பெர்லின் வால் வந்து இடித்து தகர்த்து எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்குள்ளே நடந்தக்கூடிய அந்த பூசல்கள்லாம் வந்து கோல்டு வார் வந்து முடிவடைஞ்சிருச்சு. சைனீஸ் ரெவல்யூஷன், சைனா இந்த ப்ரீ வார் பீரியட். ஸோ வாருக்கு முன்னாடி சைனா எப்படி இருந்தது அப்படின்னா, இன் இட்ஸ் லாங் ஹிஸ்ட்ரி சைனீஸ் சிவிலைசேஷன் வாஸ் மோர் அட்வான்ஸ்ட் தேன் தட் ஆஃப் யூரோப். ஸோ பழங்காலத்து ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைனாவில் தான் வந்து அந்த சிவிலைசேஷன் இருந்தது. யூரோப்பை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக அவங்க தான் வந்து இருந்தாங்க. அந்த நாகரிக வளர்ச்சியிலலாம் பார்த்திங்கன்னா சைனீஸ் தான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க யூரோப்பை விட. பட் பை தி எண்ட் ஆஃப் தி 19th century இட்ஸ் ப்ரோக்ரஸ் ஹேஸ் ஹால்டட். ஆனால் இப்போது சைனீஸ் சிவிலைசேஷன் வந்து யூரோப் சிவிலைசேஷனை விட ரொம்பவே பின்தங்கி போச்சு 19th century எண்டில். The Manchus, the ruling dynasty, had governed China since about 1650. ஸோ 1650லேருந்து இந்த மேன்சூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டைனாஸ்டி தான் வந்து சைனாவை வழி நடத்திட்டு போயிட்டு இருந்தது. அவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, மேன்சூஸ் அப்படிங்கிறவங்க. தி என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வாஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பியூரோக்ரஸி ஆஃப் ஸ்காலர் அஃபீஷியல்ஸ் கால்ட் மந்தரின்ஸ் ஹூ கேம் ஃப்ரம் தி லேண்டட் ஜென்ட்ரி. இந்த 1650லேருந்து அந்த மன்சூஸ் அப்படிங்கிற கிங் அப்படிங்கிற கிங்ஸ் வந்து அந்த ஃபேமிலியை சார்ந்த கிங்ஸ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அதாவது அந்த ஒரு நாட்டை நடத்தணும்னா என்னெல்லாம் தேவைகள் இருக்குது அதெல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா நல்லா படிச்சிருக்கக்கூடிய நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸ் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள நல்லா படித்தவங்கள அஃபீஷியல்ஸை வந்து என்னென்னு சொன்னாங்க அந்த காலத்தில் அப்படின்னா மண்டரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா படித்து நல்ல ஒரு பின்புலத்துலேருந்து வந்தவங்க. இவங்கள மாதிரி ஆட்களை வச்சு தான் வந்து அந்த மேன்சூஸ் அப்படிங்கிற அந்த ராஜாக்கள் வந்து சைனாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தி மாஸ் ஆஃப் பீசன்ஸ் பாப்புலேஷன் வாஸ் பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் அண்ட் சஃபர்ட் ஃப்ரம் ஹை ரென்ட்ஸ், ஹை டாக்ஸஸ் அண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட். இதுவே வந்து பீசன்ஸ்னால் இங்கே விவசாயிகள் சொல்லுவாங்க. ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவர்ட்டியில் வறுமையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிகமான வாடகைகள் கட்ட வேண்டி இருந்தது, நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டி இருந்தது. அவங்க விவசாயம் செய்கிறதுக்கு நிலங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக கிடச்சிட்டு இருந்தது. ஸோ ஒரு பக்கம் அந்த ஸ்காலர்ஸ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் இந்த பீசன்ஸ் நிறைய விவசாயிகள் வந்து கஷ்டத்தில் தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். தெர் வாஸ் வெரி லிட்டில் இண்டஸ்ட்ரி though some railways and engineering works has been built. இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஆனாலும் அங்கே ரயில்வேஸு என்ஜினியரிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து சைனாவில் இருந்தது. பட் ஆனாலும் கூட இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அதுவும் ஒரு வறுமையில் இருந்ததுக்கு ஒரு காரணமும் அதுவும் கூட தான். Discontent with the political and economic system resulted in the number of peasant uprisings. டிஸ்கண்டென்ட்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் இருக்கிறது, அதான் டிஸ்கண்டென்ட்னு சொல்கிறோம். ஸோ பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி, எக்கனாமி சிஸ்டம் அப்படின்றது அந்த வருமானம் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது, பொலிட்டிக்கல்ன்றது அரசியல் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ இதுலையுமே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீசன்ஸ்னால் விவசாயிகள் நிறைய வந்து அப்ரைசிங்ஸ் பண்ணாங்க, நிறைய போராட்டங்கள்லாம் வந்து நடத்தினாங்க. The Taiping Rebellion 1850-64 was a major rebellion. இங்கே ரெபிலியன்ன்றது புரட்சி. ஸோ டைப்பிங் ரெபிலியன் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு புரட்சியாக வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. இந்த 2 opium wars of 1832 and 1848, China was defeated and was compelled to open its port to Western powers. ஓபிஎம் வார்ஸ் அப்படின்னு 2 வார்ஸ் நடந்தது. 1832லேயும் 1848லேயும் வந்து நடந்தது. அப்போ சைனா வந்து தோற்கடிக்கப்பட்டுருச்சு யூரோப்பியன் பவர்ஸால். அதனால என்ன பண்ணாங்க, சைனாவை கம்பல் பண்ணி கட்டாயமாக ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் பவர்ஸ்க்காக, அதாவது அவங்களுடைய நாட்டு வழியாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்து அவங்களுடைய போர்ட்ஸ், அவங்களுடைய துறைமுகங்களை வந்து
யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இவங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கம்பல் பண்ணி ஓப்பன் பண்ண வச்சாங்க. த ஓப்பனிங் ஆஃப் தி சைனா டு வெஸ்டர்ன் இம்பீரியலிசம் லெட் டு எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் தி இம்பவரிஷ்மெண்ட் ஆஃப் தி சைனீஸ் பீப்புள். ஸோ இந்த வெஸ்டர்ன் இம்பீரியலிசம்க்கு அவங்க ஓப்பன் பண்ணி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சா. அதனால என்ன ஆச்சுன்னா நிறைய சைனா நாட்டிலேருந்து அந்த யூரோப்பியன்ஸ் வந்து இவங்கள அடிமையாக்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சைனாவில் வந்து ஒரு சில இடங்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க இல்லையா, அங்கேருந்து நிறைய வந்து எக்கனாமிக்கல் வைஸாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, நிறைய சுரண்டல்கள் வந்து பண்ணாங்க. அதனால் சைனீஸ் நாட்டில் இருந்த அந்த மக்களுடைய அந்த வறுமை வந்து வருமானம் வந்து ரொம்பவே வந்து வறுமைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அவங்கள. த யூரோப்பியன் பிரசன்ஸ் ப்ரொடியூஸ்ட் அ ப்ரொஃபவுண்ட் ஹேட்டட் ஆஃப் ஃபாரினர்ஸ். ஸோ இந்த நிறைய யூரோப்பியன் மக்கள் வந்து சைனாக்குள்ளே வர ஆரம்பித்தாங்களா, அதனால் என்ன ஆச்சு, அந்த ஃபாரினர்ஸை பார்த்தாவே இவங்களுக்கு பயங்கர ஒரு ஹேட், ஒரு வெறுப்பு வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, சைனீஸ் மக்களுக்கு. திஸ் கம்பைன்ட் வித் மிலிட்ரி டிஃபீட் லெட் டு மோர் ப்ரெஸிங் டிமாண்ட்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ் வித் தி வெஸ்டர்ன் எஜுகேட்டட் இன்டெலெக்சுவல்ஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ஏற்கனவே மக்களுக்கு வந்து இந்த ஃபாரினர்ஸை பார்த்தா பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த மிலிட்ரியுடைய டிஃபீட் வேறு, இந்த சைனீஸ் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க இல்லையா, அதுவும் வேறு. நிறைய வந்து டிமாண்ட்ஸ் வந்து சைனீஸ் பீப்புள் மேலே அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து வச்சாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன்டெலெக்சுவல்ஸ் எல்லோரும், அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷன் படிச்சிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. In 1898, the young emperor initiated a series of reforms known as 100 Days of Reforms. ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க, ஒரு சில ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா 100 Days of Reforms அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வராங்க. அதை யார் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா 1898 இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு எம்பரர், ஒரு ராஜா வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, மாற்றங்களை கொண்டு வராரு. பட் தீஸ் ரிஃபார்ம்ஸ் அரவுஸ்ட் ட்ரிமெண்டஸ் opposition from the powerful conservatives and the Dowager Express Z. ஸோ இந்த 100 days ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அது வந்து யாருக்குமே வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. இதனால் நிறைய உள்நாட்டு பூசல்கள் ஆரம்பிச்சிருச்சு. இதை எதிர்த்து நிறைய பேர் வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய அந்த அங்கேயே வந்து ரொம்ப வாழ்ந்த மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இதை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி டொவேகர் எம்ப்ரஸ் ஜி அப்படிங்கிற டொவேகர் எம்ப்ரஸ், இங்கே எம்ப்ரஸ்னால் அந்த ராஜா, பெரும் பேரரசர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க ஜி அப்படிங்கிறவங்களும் இதை வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஷி இம்ப்ரெசன்ட் தி எம்பரர் அண்ட் ரிசர்வ் தி ரிஃபார்ம்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த எம்பரரை வந்து இம்ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. த சைனீஸ் ரெவல்யூஷன் 1911 சைனீஸ் புரட்சின்னு ஒன்று நடந்தது. அது என்னன்னு பார்க்கலாம். த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் தி மஞ்சு டைனாஸ்டி பிகான் வித் தி டெத் ஆஃப் டோவேகர் எம்ப்ரஸ் இன் 1908. ஸோ மஞ்சு டைனாஸ்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய டைனாஸ்டி, அது வந்து கொஞ்சம் டிஸ்இன்டகிரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னா பிரிய ஆரம்பிச்சிச்சு, சின்ன சின்ன டைனாஸ்டியாக அது பிரிய ஆரம்பிச்சிச்சு. எப்போனா டோவேகருடைய எம்ப்ரஸ்னால் ராஜா ராணிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் தான் 1908 அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா மஞ்சு டைனாஸ்டி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. த நியூ எம்பரர் was 2 years old and the provincial governors began to assert their independence. ஸோ புதுசாக இப்போ எம்பரர் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஜஸ்ட் 2 வருஷம் தான் அவங்களுக்கு வயசு. அப்போ என்ன ஆனாங்க, அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் கவர்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இடத்த தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக, இது தனி நாடு, இது தனியாக எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருந்த தனித்தனி கவர்னர்ஸ் நிறைய இடங்கள் ஒன்றா சேர்ந்து தான் மஞ்சு டைனாஸ்டியாக இருந்தது. அது எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு கவர்னரை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கங்கே இருக்கிற கவர்னர்ஸ் அவருடைய டெத்துக்கு அப்புறம், டோவேகர் எம்ப்ரஸ் அவருடைய டெத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அடுத்த எம்பரருக்கு 2 வயசு தான் ஆகுதுன்றதுனால என்ன பண்ணாங்க, அந்தந்த கவர்னர் அந்தந்த இடத்துக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே இண்டிபெண்டன்ஸை பிரகடனம் செய்கிறாங்க. In October 1911, the local army mutinied and the revolt spread. ஸோ அக்டோபர் 1911 என்ன ஆச்சு, லோக்கலில் இருக்கக்கூடிய ஆர்மியை வந்து செயல்பட வச்சுட்டு ரிவோல்ட் வந்து அப்படியே இந்த சண்டை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ் ரிமூவ் தி மஞ்சு
கேரிசன்ஸ் அண்ட் ப்ரொக்ளைம் தேர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கவர்னர்ஸ் இருக்காங்களே அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த கேரிசன்ஸ் அப்படின்றது வந்து அந்த ஆர்மி மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து கேரிசன் சொல்லுவோம். அந்த ஆர்மிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதை வந்து கேரிசன் சொல்கிறோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணி விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தான் வந்து தனிப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி, தனிப்பட்ட ஒரு இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக ஆட்சி செய்யக்கூடிய திறமை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்னர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி தேர் வேர் அ ஃபியூ மிடில் கிளாஸ் லீடர்ஸ். ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி மிடில் கிளாஸ் லீடர்ஸும் கூட இருந்தாங்க. டாக்டர் சன்யாட் சென் வாஸ் ஒன் அமாங் தெம். இவங்களில் ஒருத்தர் தான் டாக்டர் சன்யாட் சென் அப்படிங்கிறவங்க. ஆன் ஹியரிங் த நியூஸ் ஆஃப் தி ரைசிங் இன் த நியூஸ் பேப்பர்ஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், சன்யாட் சென் அரைவ்ட் இன் ஷாங்காய் அண்ட் வாஸ் இமீடியட்லி எலெக்டட் ப்ரொவிஷியல் பிரசிடென்ட் ஆஃப் நியூ சைனீஸ் ரெபிலியன். ஸோ இந்த மாதிரி சைனாவில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே தான் தான் எம்பரர் தான் வந்து தனி இண்டிபெண்ட்டான கண்ட்ரி, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருந்தது. யூஎஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து சன்யாட் சென் வந்து அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, ஷாங்காய்க்கு அவங்க வந்துட்டாங்க, அதாவது சைனாக்கு அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, எலெக்ஷனில் சன்யாட் சென் தான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து செலக்ட் ஆகிறாங்க. நியூ சைனீஸ் ரிப்பப்ளிக் சைனீஸ் ரிப்பப்ளிக் உருவாச்சு. அதாவது இங்கே ரிப்பப்ளிக் அப்படின்றது தன்னுடைய நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இருந்துச்சுன்னா அதை ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிறது, அதுதான் நம்ம ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த புதுசாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த சைனீஸ் ரிப்பப்ளிக் உடைய பிரசிடெண்ட்டாக சன்யாட் சென் வந்து எலெக்ட் ஆகுறாங்க. யுவான் ஷிகாய் அண்ட் ஆஃப்டர். ஸோ யுவான் ஷிகாய் இருந்த காலகட்டம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. த யூனிட்டி ஆஃப் சைனா அண்டர் யுவான் ஷிகாய் லாஸ்டட் ஃபார் 4 years. ஸோ 4 வருஷம் இவர் போராடி என்ன பண்ணுறாருன்னா, இந்த சைனா வந்து இப்படி குட்டி குட்டியாக பிரிஞ்சு போகக்கூடாது, ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவர் எவ்வளவோ வந்து அவங்கள ஒன்றா சேர்த்து வச்சுருந்தாரு 4 வருஷமாக. On his death in 1916, a new president was appointed for the next 12 years, but the government was central only in name. ஸோ அவருடைய இறப்புக்கு அப்புறம் இந்த யுவான் ஷிகாய் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, புதுசாக இன்னொரு பிரசிடெண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து 12 வருஷம் ஆட்சி செஞ்சார். 12 வருஷம் ஆட்சி செஞ்சுருந்தாலும் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது இப்போ ஒரு வெறும் பேருக்கு மட்டும்தான் இருந்ததே ஒழிய, மற்றபடி அங்கங்கே இருக்க ப்ரொவிஷன்ஸுடைய கவர்னன்ஸ் வந்து அந்தந்த இடத்த வந்து அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டாங்க. Communist Party of China. With the revolution and the breakup of the old society, Confucian thought was generally sidelined and after the Russian Revolution of 1917. ஸோ இப்போது அங்கே புரட்சி ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததா, பழைய சொசைட்டி வந்து பிரேக்கப் ஆகிடுச்சா, அந்த பெருசாக இருந்த அந்த மஞ்சு டைனாஸ்டி பிரேக்கப் ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆச்சு, கான்ஃபியூஷியன் தாட் அப்படின்றது ஒரு இது வந்து இவங்களுக்கு உருவாச்சு. அப்போது இந்த தாட் எதுக்கு அப்புறம் உருவாக்குது அப்படின்னா, அந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து 1917 நடக்குது. ரஷ்யாவில் ஒரு பெரும் புரட்சி நடக்குது. அந்த புரட்சிக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு அந்த கான்ஃபியூஷியன் தாட் வந்து இவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சைனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு. ரஷ்யன் ரெவல்யூஷன் எப்போ நடக்குதுன்னா 1917 நடந்தது. இந்த ஐடியாஸ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் லெனின் பிகம் பாப்புலர் அமாங் இன்டெலெக்சுவல்ஸ். ஸோ இப்போது இந்த ரெவல்யூஷனில் என்ன ஆச்சுன்னா, மார்க்ஸ் அப்படிங்கிறவருடைய ஐடியாஸும் இந்த லெனின் அப்படிங்கிற அவருடைய ஐடியாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படிச்சிருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நிறைய புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுடைய அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. In 1980, a society for the study of Marxism was formed in பெக்கிங் யூனிவர்சிட்டி. ஸோ மார்க்சிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியே வந்து இதில் ஆரம்பிச்சிருச்சு. 1980 மார்க்சிசம்மை பற்றின ஐடியாஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எங்கே உருவாச்சு அப்படின்னா, பெக்கிங் யூனிவர்சிட்டியில் இந்த மார்க்சிசம்மை பற்றின விஷயங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அட்டெண்டட் வாஸ் மோ சி டங். ஸோ இந்த மார்க்சிசத்தை பற்றி படிக்கிறதுல ஒருத்தராக யார் இருந்தார் ஸ்டூடெண்ட் அப்படின்னா, மோ சி டங் அப்படிங்கிறவர் அதில் படித்தார். Kuomintang and Chiang Kai-shek. After the death of Sun Yat-sen and leader of Kuomintang was Chiang Kai-shek. ஸோ இப்போது சன் யாட்-சென் வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, கியோமின்டாங் அப்படிங்கிற இடத்துக்கு சியாங் காய்-ஷேக் அப்படிங்கிற ஒரு லீடராக வராரு. வெல் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் அண்டர் மோ சி டங் அண்ட் சவ் என் லாய். ஸோ இந்த சமயத்தில் இவர் லீடர் ஆகிறாரு இல்லையா, சியாங் காய்-ஷேக் லீடர் ஆகும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா, மோ சி டங்குடைய கண்ட்ரோல்லையும் சவ் என் லாய் அப்படிங்கிறவுடைய கண்ட்ரோல்லையும் இருக்குது அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஆஸ் அன் அவார்ட் கிரிட்டிக் ஆஃப் கம்யூனிஸ்ட்,
சியாங் ரிமூவ் ஆல் ஆஃப் தெம் ஃப்ரம் இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸ் இந்த பார்ட்டி. ஸோ இவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலேருந்து இவங்களெல்லாம் வந்து முக்கியமான பொசிஷனில் யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்தவங்க இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டார் இவர். The communists increased their influence among the workers and peasants and obtained recruits for their army. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கம்யூனிஸ்டுடைய பொசிஷன்ஸ் முக்கியமான பொசிஷன்ஸ் வந்து இவங்களெல்லாம் எடுத்துட்டாங்களா. ஆனால் இந்த கம்யூனிஸ்ட்க்கு வந்து நிறைய இந்த ஒர்க்கர்ஸ் வேலையாட்கள்கிட்டையும் இந்த விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட நிறைய இவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இந்த சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்க இந்த விவசாயிகள் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து அவங்கள நிறைய பேரை வந்து ஆர்மியில் அவங்க போய் சேர்றதுக்கு இவங்க வந்து ஊக்குவிச்சாங்க. The Kuomintang represented the interest of the landlords and capitalists. ஸோ Kuomintang என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லேண்ட்லார்ட்ஸ் நிறைய பெரிய பெரிய சொத்துக்கள் வச்சுருக்கிறவங்க, நிறைய நிலங்கள் வச்சுருக்கிறவங்களையும், நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறவங்களாம் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்களா. இங்கே லேண்ட்லார்ட்ஸ்ன்றது நிறைய நிலங்கள் வச்சுருக்கிறவங்க, கேபிட்டலிஸ்ட்ன்றவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறவங்க, நிறைய பணம் வச்சுருக்காங்க, அவங்களாம் தான் வந்து கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறோம். அப்போது அந்த மாதிரியான ஆட்களை தான் வந்து இவங்க ரெப்ரசன்ட் பண்ணிச்சு கியோமின்டாங். நிறைய பேர் அந்த கியோமின்டாங் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இன் 1928 he was successful in capturing Peking. ஸோ 1928 பேக்கிங்கை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு சியாங் காய் ஷேக். ஒன்ஸ் அகெயின் தெர் வாஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் சீனா. ஸோ மறுபடியும் என்னாச்சு, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு சீனா வந்துருச்சு. மாவோ ஆஸ் ஆர்கனைசர் ஆஃப் பீசன்ஸ். ஸோ மாவோ தான் இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பீசன்ஸ்னால் இங்கே விவசாயிகள். ஸோ அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல மாவோ இருந்தாங்க. மாவோ ஹேஸ் அண்டர்ஸ்டுட் தட் தி கியோமின்டங் கிரிப் ஆன் தி டவுன்ஸ் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ கியோமின்டனுடைய கிரிப் வந்து டவுன் பக்கமாக இருக்கிறவங்கக்கிட்ட கிரிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்றத மாவோ புரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஹி கான்சன்ட்ரேட்டட் இஸ் எனர்ஜிஸ் ஆன் ஆர்கனைசிங் த பிசன்ட்ரி. ஸோ இப்போது எளிமையாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த விவசாயிகள் அவங்க பக்கம் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நகர்ந்துச்சு. A few hundred communists led by Mao retreated into the wild mountains. ஸோ சில கம்யூனிஸ்டால் லீட் பண்ணிக்கிட்டு இருக்க சில மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ் எல்லாம் மலைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பக்கமாக அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஹியர் த ஸ்டே ஃபார் தி நெக்ஸ்ட் 7 years. ஸோ அந்த பெரிய பெரிய மலைகளில் இவங்க 7 வருஷம் தங்கி இருந்து அவங்களுக்கு உண்டான ஒர்க்கெல்லாம் வந்து செஞ்சாங்க. as the army of Mao was gradually growing, the Kuomintang was unable to penetrate the mountains. ஸோ இப்போ இந்த மாவோஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆர்மியை வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கியோமின்டங்குடைய மக்களாலேயோ ஆர்மியாலேயோ என்ன ஆச்சுன்னா, இந்த மவுண்டெயின்குள்ளே அவங்களால உள்ளே நுழையவே முடியாது. ஏன்னா இவங்க வந்து பாதுகாப்பாக அதை இவங்களுடைய பாதுகாப்பை தாண்டி அவங்களால வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. The campaign against the communists was distracted as Chiang Kai-shek had to deal with the constant threat from Japan. ஸோ இப்போது இந்த மாவோஸ்டையும் ஒன்றும் பண்ண முடியல சியாங் காய் ஷேக்கால். ஏன்னா ஜப்பான்கிட்ட இருந்து இந்த சியாங் காய் ஷேக் வந்து பயமுறுத்தல்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த கம்யூனிஸ்ட்டை எதிர்த்து இவரால் எதுவுமே பண்ணவும் முடியல. ஒரு பக்கம் இவங்களையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு, பட் ஆனால் ஜப்பான் பக்கத்துலேருந்து இவருக்கு ப்ரெஷர்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் அவரால் கம்யூனிஸ்ட் பக்கம் வந்து இது பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ தி அட்டாக்ஸ் ஃப்ரம் வார்லார்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஜப்பானும் வந்து இவருக்கு த்ரெட் கொடுக்குது, இந்த வார்லார்ட்ஸ் பக்கத்துலேருந்தும் இவருக்கு வந்து இந்த சியாங் காய் ஷேக் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்தது. இங்கே வார்லார்ட்ஸ் அப்படிங்கிறதானா உள்நாட்டிலே வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து ப்ராப்ளம்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து நம்ம புரட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே, புரட்சியாளர்கள் சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து வார்லார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். தி லாங் மார்ச் 1934. ஸோ ஒரு நீண்ட பயணம் ஒன்று பண்ணுறாங்க 1934. As Chiang Kai-shek has built a circle of fortified posts around the communist positions, Mao wanted to move out of Hunan for safer territory. ஸோ இப்போ சியாங் காய் ஷேக் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரவுண்டாக ஃபோர்ட்டிஃபை பண்ணாங்க, அதாவது கோட்டையை அமைச்சிட்டாங்க. இந்த கம்யூனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த பகுதியை சுற்றி கோட்டையை வந்து அமைச்சிட்டாங்க. அப்போ மாவோஸ்க்கு இப்போ என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த ஹியூனன் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வந்து மூவ் ஆகணும்.
அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா ரொம்ப சேஃபான இடத்துக்கு இவங்க போய் சேரணும். அதனால் பை 1933 மாவோ ஹாஸ் கெயின்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ 1933 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய மொத்த கண்ட்ரோலும் மாவோவுடைய கைக்கு வந்துருச்சு. In 1934, the communist army of about 1 lakh set out on the long march. ஸோ இப்போ 1934 என்ன ஆச்சுன்னா கம்யூனிஸ்ட்டுக்குன்னு ஒரு ஆர்மி வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, நீண்ட நெடுதூர பயணத்தை வந்து இவங்க மேற்கொள்கிறாங்க. திஸ் மார்ச் ஹாஸ் பிகம் லெஜெண்டரி. ஸோ இந்த மார்ச் வந்து அப்படியே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரைடு, ஒரு பெரிய ஒரு அவங்களுடைய படையை காட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சது. ஆஃப் தி 1 lakh who set out, only 20,000 finally reached northern Shih-kai late in 1935. ஸோ இப்போ 1,00,000 பேர் அவங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தவங்க வெறும் 20,000 பேர் தான் வந்து அந்த நார்தன் ஷெனாய் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. எப்போனா 1935. 1934 அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. 1935 ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் கழித்து 1,00,000 பேர் இருந்த அந்த ஆர்மியில் இப்போ வெறும் 20,000 பேர் தான் இருக்காங்க. ஆஃப்டர் கிராசிங் நியர்லி 6,000 மைல்ஸ். ஸோ இவங்க எவ்வளோ மைல்ஸை கடந்து வந்தாங்கன்னா 6,000 மைல் தூரத்தை வந்து அவங்க கடந்து வந்தாங்க. தே வேர் சூன் ஜாயின்ட் பை அதர் கம்யூனிஸ்ட் ஆர்மிஸ். ஸோ இந்த ஆர்மி, இந்த 20,000 ஆர்மி பீப்புள் வந்து இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த மிச்சம் மீதி இருந்த 20,000 ஆர்மி பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி இருந்த கம்யூனிஸ்ட் ஆர்மிஸோட இவங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. பை 1937 மாவோ ஹேட் பிகம் த லீடர் ஆஃப் ஓவர் 10 million people. ஸோ 1937 இந்த மாவோஸ் என்ன பண்ணுறாங்க, 10 million பீப்புளுக்கு லீடராக இவங்க உருவாகிட்டாங்க. ஜாப்பனீஸ் அக்ரெஷன். இங்கே அக்ரெஷன் அப்படின்றது வந்து கோவம், வெறுப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள். ஜப்பான் கண்டினியூ டு ஆக்குபை நார்த் சைனீஸ் ப்ரொவிஷன் while developing Manchurian as the military base. ஸோ ஜப்பான் வந்து இப்போது நார்தன் சைனாவுடைய நார்த் பக்கமாக இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து இவங்க அப்படியே கண்டினியூ ஆகுறாங்க. ஜப்பானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க எதை பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மஞ்சூரியாவுடைய மிலிட்ரி பேஸ் டெவலப்பிங்கில் வச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த இடத்துல இவங்க ஆட்சி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. மாவோ பிலீவ் தட் சியாங்காய் ஷேக் வாஸ் நெசசரி ஃபார் சம் டைம் டு ஹோல்ட் டுகெதர் கியோமின்டாங் டு ஃபைட் தி ஜாப்பனீஸ். இப்போ மாவோஸ் என்ன நம்பினாங்க, 10 மில்லியன் மக்களுக்கு அவங்க வந்து லீடர் ஆனாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னா சியாங்காய் ஷேக்கை வந்து நம்ம கூடவே வச்சுருக்கணும். ஏன்னா கியோமின்டாங்கும் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது. எதுக்குன்னா ஜாப்பனீஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக அவங்களுடைய ஹெல்ப் வந்து இப்போ மாவோஸ்க்கு தேவைப்பட்டது. அதாவது இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணாதான் ஜாப்பனீஸை வந்து வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆஸ் அ சீக்வென்ஸ் ஆஃப் திஸ் ப்ராக்மேட்டிக் பாலிசி த அட்டாக்ஸ் ஆன் தி கம்யூனிஸ்ட் கிராஜுவலி ஸ்டாப்ட். ஸோ இப்போ இவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்க இல்லையா. மாவோ வந்து சியாங்காய் ஷேக் கிட்ட போய் ஹெல்ப், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கேட்கும்போது இந்த கம்யூனிஸ்ட் மேலே இவங்க அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. சியாங்காய் ஷேக் வந்து கம்யூனிஸ்ட் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் விக்ட்ரி. இங்கே கம்யூனிஸ்ட்ன்றது ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இல்லையா. ஒரு இதை வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அசோசியேஷன். அவங்க அது ஒரு கட்சி ஆட்கள் மாதிரி. கம்யூனிஸ்ட்ன்றது ஒரு கட்சி மாதிரி. ஸோ கம்யூனிஸ்டுடைய விக்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னா, வித் தி சரண்டர் ஆஃப் ஜாப்பனீஸ் 1945 both the Kuomintang and the communist sought to occupy the Japanese areas. ஸோ இப்போ ஜப்பான் வந்து சரண்டர் ஆகிடுச்சு இவங்கக்கிட்ட 1945. அப்போ என்ன பண்ணாங்க, கியோமின்டாங்கும் அந்த கம்யூனிஸ்ட்டும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜப்பானில் இருக்கக்கூடிய சில ஏரியாஸை போயிட்டு ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. இன் திஸ் ரேஸ் த கியோமின்டான் வாக் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ இவங்க போய் என்ன பண்ணாங்க, ஜப்பானில் போய் சில இடங்களை கைப்பற்ற ஆரம்பிக்கும் போது கியோமின்டாங் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. The cities and railways soon fell into their hands. ஸோ ஜப்பானில் இருக்கக்கூடிய சில சிட்டிஸும் சில அந்த ரயில்வேஸும் இப்போ இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஈவன் தி ஏரியா அரவுண்ட் பெய்கிங் வாஸ் சூன் கண்ட்ரோல் பை சியாங்காய் ஷேக்ஸ் ஃபோர்ஸஸ். பெய்கிங்கை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் கூட இப்போ பார்த்திங்கன்னா சியாங்காய் ஷேக்குடைய ஃபோர்ஸஸ் கையில் அந்த ஆர்மியுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. லார்ஜ்லி பிகாஸ் ஆஃப் தி மிலிட்ரி எய்ட் கிவன் பை தி யூஎஸ்ஏ. இது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படின்னா யூஎஸ்ஏ கிட்ட இருந்து மிலிட்ரி ஹெல்ப் வந்து இவங்களுக்கு கொடுத்ததுனால தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ஹெல்ப்பால் தான் அவங்க வந்து சியாங்காய் ஷேக் வந்து என்ன பண்ணுறாங்க, பெய்கிங்கை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸை இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. வித் தி மேசிவ் சப்போர்ட் ப்ரொவைடட் பை தி யூஎஸ்ஏ
Kuomintang government control the administration, boards and communication system. ஸோ பெரிய ஹெல்ப் வந்து இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலேருந்து கிடைக்குது குயாமின்டாங் கவர்மெண்ட்டுக்கு. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க அரசியல், அங்கே இருக்க துறைமுகங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ன்றது சேட்டலைட்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, நம்ம டிவிஸில் கொடுக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ், அது எல்லாமே இந்த நியூஸ் பேப்பர்ஸ், அதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எல்லாமே இப்போ இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. பட் தி சோல்ஜர்ஸ் மெயின்லி ட்ரான் ஃப்ரம் தி பீசன்ஸ் வேர் டிஸ்இல்யூஷன்ட் அண்ட் டிஸ்கண்டென்டட். ஆனால் இப்போது நிறைய விவசாயிகள் வந்து அந்த சோல்ஜர்ஸாக வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இதில் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு இருந்தது. மாவோ வாஸ் கீன் ஆன் அப்டைனிங் தி சப்போர்ட் ஆஃப் தி மிடில் கிளாஸ். மாவோ வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய கவனத்தை அந்த மிடில் கிளாஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே வந்து குறியாக தான் இருந்தாங்க. ஸோ ஹி டிக்ளேர்ட் தட் what the communists wanted was the rule of the people, not the dictatorship of the proletariat and the end of the exploitation, not absolute equality. ஸோ அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிக்ளேர் பண்ணுறாங்க, தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட்க்கு வந்து எப்பயுமே வந்து மக்களுடைய ஆட்சி தான் வேணுமே ஒழிய யாரோ ஒருத்தர் மட்டும், இங்கே டிக்டேட்டர்ஷிப் அப்படின்றது ஒருத்தர் மட்டுமே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி, அந்த டிக்டேட்டர்ஷிப் வேண்டாம், மக்களுக்கு வந்து மக்களே வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சி தான் வேணும் அப்படின்றது தான் கம்யூனிஸ்டுடைய முழுமையான நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அப்படின்றது சுரண்டல்கள் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ரொம்ப அப்சல்யூட்டான ஒரு ஈக்குவாலிட்டி வந்து தேவை, இல்லைனாலும் கூட இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும், அந்த டிக்டேட்டர்ஷிப் தேவையில்லை, மக்களே வந்து ஆட்சி செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்ட்டு மாவோஸ் வந்து கிளியராக டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நேஷ்னல் பீப்புள்ஸ் காங்கிரஸ். ஸோ இவங்க ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இன் செப்டம்பர் 1949 பிஃபோர் ஃபைட்டிங் ஹேட் எண்டட் இன் தி சவுத் ஆஃப் சைனா. இந்த சைனாவுடைய சவுத் பக்கம் ஃபைட்ஸ் நடந்ததே இருந்தது. அது முடியறதுக்கு முன்னாடியே, அதாவது செப்டம்பர் 1949 த பீப்புள்ஸ் பொலிட்டிக்கல் கன்சர்வேட்டிவ் கான்ஃபரன்ஸ், ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. கான்ஃபரன்ஸ்ன்றது ஒரு மீட்டிங் மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பேருனா பீப்புள்ஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. எங்கன்னா பெய்கிங் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. கன்சிஸ்டிங் ஆஃப் ஓவர் 650 டெலிகேட்ஸ் ஃப்ரம் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ இதில் யார் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு, இந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, 650 டெலிகேட்ஸ் இருந்தாங்க. டெலிகேட்ஸ் அப்படின்றவங்க நல்ல அதோடைய துறை ரீதியான அறிவாற்றல் உடையவங்க, நல்லா படித்தவங்க, நல்ல பெரிய பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து டெலிகேட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்த 650 பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அதர்ஸ் லெஃப்ட் விங் ஆர்கனைசேஷன்ஸ், அவங்க மட்டும் இல்லாமல் லெஃப்ட் விங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தவங்களும் இருந்தாங்க. த கான்ஃபரன்ஸ் எலெக்டட் தி சென்ட்ரல் கவர்னிங் கவுன்சில் வித் மாவோ ஆஸ் இட்ஸ் சேர்மேன். ஸோ இப்போது சென்ட்ரல் கவர்னிங் கவுன்சில்ன்றது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்கிறத கவுன்சில் சொல்கிறோம். ஸோ சென்ட்ரல் கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறத ஒன்றை வந்து அவங்க எலெக்ட் பண்ணாங்க. அதில் மாவோவை அதோடைய சேர்மேனாக வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் மா சி-டங் வாஸ் தி வேர்ல்ட் ஷேக்கிங் ஈவெண்ட். ஸோ பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அந்த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அந்த அமைப்பு கீழே மாவோ சி-டங் அப்படிங்கிறவரை வந்து லீடர்ஷிப்பாக கொண்டு வந்தது. உலகத்தையே வந்து அப்படியே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து இவரை லீடர்ஷிப்பாக செலக்ட் பண்ண ஒரு சம்பவம். தெர் வாஸ் நவ் 2 mighty communist party in the world. ஸோ உலகத்திலே 2 பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து உலகத்திலே 2 இருக்குது. ஒன்று வந்து சோவியட் யூனியன், இன்னொன்று வந்து பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. ஸோ ஏற்கனவே சோவியட் யூனியன் ரஷ்யாவில் இருக்குது, அண்ட் இப்போ இன்னொன்று பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிறது ஒன்று இப்போ உருவாயிடுச்சு. இது ரெண்டுமே வந்து பவர்ஃபுல்லான கம்யூனிஸ்ட் பவர்ஸாக இருந்தது உலகத்தில். Denials of UNO membership. The United States refused to recognize the People's Republic of China for more than 2 decades. The decadesன்றது 10 வருஷம், 2 டிகேட்ஸ்னால் 20 வருஷமாக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏ என்ன பண்ணுச்சு, இந்த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு ஒன்று உருவாக்குனாங்க பார்த்தியா, அதை வந்து யூஎஸ்ஏ ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது. யுஎன்ஓ மூலியமாக, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் மூலியமாக யூஎஸ் வந்து ரெக்கக்னேஷன் கொடுக்கவே இல்லை. அதாவது ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது, ஏற்றுக்க மறுத்துட்டே இருந்தது. இவங்கள ஒரு பெரிய ஒரு பவர்ஸாக வந்து ஏற்றுக்க மறுத்துக்கிட்டே இருந்தாங்க.